ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஓவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நம்ம குரோம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். குரோம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு SBO portal org.in அந்த பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது எஸ்பிஓடைய லாகின் பேஜுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இதில் நம்ம ப்ரொஃபைல் ஐடி, ஸ்டாஃப் ஐடி எல்லாம் சேம் தான். பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஐடி வரும். ஆட்டோமேட்டிக் வந்துச்சுங்களா? இப்போ மெயினாக ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் போய் பார்க்கணும். நமக்கு டெய்லி டாஸ்க்கு வந்திருக்கா என்னான்னு பார்க்குறதுக்கு டெய்லி டாஸ்க்கு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கணும். டேஷ்போர்டில் ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடியில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதில் உங்களுக்கு 4 டேஸில் இந்த மந்தில் 4 டேஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஒன்ஸு ஆல்ரெடி ஒர்க்கு நமக்கு எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் வந்துடும். நோட்டீஸ் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒர்க் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி 3 days வந்துடும். 4 days நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா 5 days ஒர்க் பண்ணலாம். 5 days ஒர்க் பண்ணால் 6 days. அந்த 3 days ஒன்ஸு உங்களுக்கு டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும். அதை இப்போ கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் டாஸ்க் பாயிண்டில் 0 இருக்குது. நீங்கள் டாஸ்க்கு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 5 rupees இப்போ டிமோ போயிட்டுருக்கு. 5 rupees உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ அப்படியே பாருங்கள். ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டுடே டாஸ்க்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ த ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி சங்கர் சாருடைய டெமோ வீடியோவும் இங்கே இருக்குது. எப்படி பண்ணுறதுன்றது போகிறது. இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். எல்லா ஸ்டெப்பும் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்றதை இப்போ நம்ம ஆல்ரெடி லைவாக பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோம் வெப்சைட் எனி ப்ரௌசர் ஏதாவதுன்னா குரோம் அல்லது எனி ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நம்ம குரோமில் இருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, நெக்ஸ்ட் பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுக்கிங்க. எந்தெந்த க்ளோஸ் டேப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பாருங்கள் ஒரே ஒரு டேப் தான் வச்சுருக்கோம். நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். அதை நம்ம எனி ப்ரௌசர் செலக்ட் பண்ணணும். சர்ச் இது amazon.in அப்படின்றத சர்ச் பண்ணுறோம். இதாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்த்தீங்களா amazon.in இதுதான் வெப்சைட்டு. இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அங்கேயே நீங்கள் பாருங்கள். சர்ச் amazon.in சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் த அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் தான் பண்ணணும். ஆப்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் மை ஒன் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். காப்பி ப்ராடக்ட் யூஆர்எலை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு அந்த யூஆர்எல் சப்மிட் பண்ணணும். ஃபாலோ த டாஸ்க் ஃப்ரம் த வித் காப்பிடு யூஆர்எல் ஜெட் யூஆர் டாஸ்க் பேமெண்ட். அது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், செகண்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்டை இங்கே சர்ச் பண்ணுறோம். இப்போது நம்ம மொபைல் இப்போதைக்கு சம்டைமில் இந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்டோடைய யூஆர்எல்ன்றது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது. அது லைட்டாக ஒரு டச் கொடுங்க. பாருங்கள் காப்பின்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதை காப்பின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ காப்பி ஆகிடுச்சு. காப்பி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பேஜ் இங்கே தான் இருக்குது.
இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, கோ டு த குரோம் ஆர் எனி ப்ரௌசர். அதில் சர்ச் பண்ணது வந்து amazon.in. நெக்ஸ்ட்டு ஓப்பன் த அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணணும், ஆப்பு பண்ணக்கூடாது. செலக்ட் மை ஒன் ப்ராடக்ட், காப்பி ப்ராடக்ட் URL. இதை வந்து உங்கள் ரெஃபரலுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி வெப்சைட்லேயே நம்ம லாகின் பண்ண பேஜுக்கு கீழே இது இருக்கும். அந்த டெய்லி டாஸ்க்கை கிளிக் பண்ணதும் சப்மிட் ஃபாலோ த டாஸ்க் ஃப்ரம் வித் காப்பிடு URL, அதை இங்கே சப்மிட் பண்ணணும். ஜெட் யுவர் த டாஸ்க் பேமெண்ட் எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள். உங்கள் நேம் ஆல்ரெடி இருக்கும், உங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடி, டைட்டில்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படின்றத கொடுக்கணும். அமேசான் கொடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் டைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் 3 days ஒன்ஸ் வரும்போது நம்ம என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காரோ சங்கர் சார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. URL லிங்க்கு நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட்னு வரும். பேஸ்ட் வந்து உங்கள் URL வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் சப்மிட்ன்ற பட்டனை நீங்கள் கொடுக்கணும். சப்மிட்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பாப்பாப் வந்துடும், க்ரீன் கலர் இதை வந்துச்சு பார்த்தீங்களா பாப்பாப். எவ்வளோ டாஸ்க் முடிஞ்சிச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் SBOவில் எந்த டவுட்டு எது இருந்தாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் கிளிக் பண்ணதும் இப்போ டேஷ்போர்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். டாஸ்க் வாலெட்டில் வந்து 5 rupees வந்துச்சு, ஓகேங்களா? இதை அப்படியே நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஆல்ரெடி நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இது டெமோவுக்காக கொடுக்குறதால சிம்பிளாக ஒரு அமௌண்ட் 5 rupees கொடுக்குறாங்க. இது லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.